Good morning students, I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. இப்போ என்னுடைய சேனலில் சில ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். எதனால் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ போடுறோம் அப்படின்னா, நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீட் 2025 உனக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 66% வந்து கொஸ்டின் கஷ்டமாக வந்தது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் வந்து எப்படி வரும் 2026 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில் 2017 நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜுவாலஜி கொஸ்டின் லென்த்தியாக வந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் கெமிஸ்ட்ரி ஒரு 2023 ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்தது கெமிஸ்ட்ரியில். அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா கரெக்ட் அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 50 கொஸ்டினில் 10. ஏன்னா அந்த இயர் வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது. அப்போ 2023 ஐ எம் டாக்கிங் அபவுட் 2023 கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 10 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்ததுனாவே பிள்ளைங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா வந்து அது டைம் கன்சியூமாக இருக்குது. அப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜுவாலஜி கொஸ்டின் கஷ்டமாக வந்தது, லென்த்தியாக வந்தது. கஷ்டம் இல்லை, லென்த்தி. அப்புறம் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் லென்த்தியாக வந்தது. போன வருஷம் வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து டஃப்பாக வந்தது. இப்போ அதனால் வந்து அவங்க வந்து அவங்களோட இதை அப்ரோச்சை மாற்றுறாங்களா அப்படின்னா கிடையாது. என்டிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் ஹையஸ்ட் மார்க்கை குறைக்கணுங்கிறது அவங்களுடைய எய்மு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸை டஃப்பாக்குறாங்க. இப்போ அதனால் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2016-17 ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 600 மேலேயே எடுத்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டில் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ ரொம்ப ஸ்கோரிங்காக இருக்காங்க டாப்பர்ஸில். ஓகே, ஏன்னா இங்கே வந்து சீட்ஸும் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரிப்ரேஷனும் அதிகமாக இருக்குது, ஸ்கோரிங்கும் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதனால் வந்து வி ஆர் கெட்டிங் குட் மார்க்ஸ் கம்பேர் வித் த நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த 66% ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். நீ எக்ஸாம் ஹாலில் உனக்கு ஒரு 45 கொஸ்டினில் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டினே இருக்கட்டுமே போனால் கூட உனக்கு 15 × 60 மார்க் போகுது. ஸோ 60 அப்படின்னா உனக்கு வந்து 60 மார்க்னால் 640 வந்துடும் இல்லைங்களா, 660 வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு பயப்படாமல் இருக்கிற கொஸ்டினை ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு வர்றதுக்காக மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் உனக்கு வேணும். சரி, ஒரு கொஸ்டின் கஷ்டம்னா ஓகே, திஸ் இஸ் ஓகே, அடுத்தது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடோடையே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்ரோச் பண்ணுங்கள். அதனால் இதோடைய ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிசிக்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன, அதில் ஒரு 15-20 கொஸ்டின் போனாலும் பரவாயில்லை, மீதி வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னா, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எல்லா ஆங்கிள்லையும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்.